கொடிவேரி அப்படிங்கிற இடம் வந்து ஈரோடு மாவட்டத்தில் ரொம்ப ஃபேமஸ், எல்லாத்துக்கும் தெரியும். இது வந்து சின்ன கொடிவேரி, சின்ன பகவதி மாதிரி வந்து சின்ன கொடிவேரி மக்களே. வாருங்கள் காட்டுற மாதிரி உண்மையாலுமே மாப்பிள ஆரம்பிச்சிருமா? ஓகே ரைட்டு, வாங்க போலாம். பக்கத்தாலேயே அருவி மாதிரி மாப்பிள, வைப்பு யாருக்கு கிடைக்கும்? நம்மளே மாதிரி ஆளுகளுக்கு தான் கிடைக்கும். அப்படியே ஓடுற தண்ணி ஓரத்தில் செஞ்சு சும்மா சுட 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 கம 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 கமனு உடலுக்கு ஆபத்தான நூடுல்ஸ் ரெடி. என்ன மச்சான், உடலுக்கு மிகவும் ஆபத்தான நூடுல்ஸ் ரெடி மக்கள். கொடுக்க மட்டும் மாட்டீங்கடா, காமிச்சிட்டே இருக்கீங்க, கொடுக்க மட்டும் மாட்டீங்க அப்படிமா மாப்பிள. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒத்தமாந்துறை மாப்பிள. ஒத்தமாந்துறைனா கரூர்ல இருந்து தாராபுரம் போகிற ரோடு. தாராபுரம் போகிற ரோட்ல ஒத்தமாந்துறை புது பாலத்தில். வணக்கம் மக்களே, வெல்கம் டு K7 யூடியூப் சேனல். மக்களே, இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே விருது தான். ஆனால் குறிப்பாக ஈரோடு, கரூர், திருப்பூர், திண்டுக்கல் இந்த ஏரியா மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்பாட்டு தெரிஞ்ச மாதிரி ஒரு இதாக இருக்கும். இந்த மாதிரி வந்துட்டாரு பாருங்க நம்ம ஆளு சுபாஷே ப்ரோ. வணக்கம் ப்ரோ. இன்னும் ப்ரோ ஆரம்பிக்கலாமா? வரும்போதே இலையோட வந்துட்டாங்க. வேற லெவலே மாப்பிள்ளை கழுத்து துண்டு போட்டிருக்கிறான். இப்போ நான் நின்றுகிட்டு இருக்கிறது அமராவதி ஆறு, சரிங்களா? அதாவது இந்த ஆறு வந்து உடுமலைப்பேட்டையிலேருந்து வருது. ஏமாச்சா அமராவதி டேம்லேருந்து வரக்கூடிய ஆறு தான் மக்களே. இது போய் வந்து கரூர் போய் நோய் எதில் மச்சான் கலக்குது? கரூர்லாம் போகாது. இது கரூர் போகுதுடா. ஆமாம், கரூர் போகுது. கரூர் போய் மொத்தத்தில் காவேரியில் கலக்குதுன்னு நினைக்கிற மக்கள். இப்போ இந்த ஆறு பாருங்க, இந்த இடத்துல பசுமையாக இவ்வளோ சூப்பராக இருக்குதுங்களா? இன்னும் கொஞ்சம் தூரத்துக்கு அந்த பக்கம் வந்து அனப்பளயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குதுங்க. அந்த ஏரியாவுக்கு நம்மளை அசோக் ப்ரோவும் சுபாஷும் கூட்டிகிட்டு போக போகிறாங்க. அங்கிட்டு போயிட்டு நம்ம ஜாலியாக குளிக்க போகிறோம். குளிச்சுட்டு நூடுல்ஸ் சமைச்சு அதே இடத்துல நூடுல்ஸ் சமைச்சு சாப்பிட்டு இதை வந்து என்ஜாய் பண்ணி ஜாலியாக ஒரு என்ஜாயபிள் வீடியோவாக பண்ண போகிறோம். இங்கேருந்து எங்கெங்கேயோ போய் என்ஜாய் பண்ணுறோம்லங்க. நம்ம ஏரியாவிலேயே, நம்ம ஏரியானா இப்போ எங்கள் ஏரியான்னு வைங்களா, எங்கள் ஏரியாவிலேயே இந்த மாதிரி ஸ்பாட் இருக்கிறது எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். நான் மாப்பிள்ளை நம்மளை அங்கே அழைச்சிட்டு போகிறோம். போகலாமா? போகலாம். ஓகே வாங்க மக்கள் போகலாம். அங்கே போய் ரோட்டுக்கு வர கொடுக்கலாம், போயிடலாம் வாங்க. செமையாக இருக்குது மக்கள். இது அங்கே போய் செமையாக இருக்குமா? மாப்பிள்ளை வீடியோ வாட்ஸ்அப்லாம் அனுப்பிச்சு விட்ருந்தியா? வாங்க பார்க்கலாம் வாங்க. ஓகே மக்களே, இங்கே வாருங்க. அமராவதி ஆற்றுப்பாலம், அதாவது சின்னத்தாராபுரத்தில் அமராவதி ஆற்றுப்பாலத்திலிருந்து லெஃப்ட் எடுக்கிறோம், சரிங்களா? அதாவது கரூர்லேருந்து திருப்பூர் போகிற ரூட்டு, கன்னிவாடி இருக்குல்லங்க, கன்னிவாடி போகிற ரூட்லேருந்து இப்போ லெஃப்ட் எடுத்து உள்ளே போகிறோம். இங்கிட்டு தான் மாப்பிள்ளை அந்த ஸ்பாட் இருக்குது அப்படின்னாப்புல. மச்சான், இந்த பாலத்துக்கு பேர் தான் ஒத்தமாந்துறையா? ஒத்தமாந்துறை. ஓகே. ஒத்தமாந்துறை பாலத்திலிருந்து உள்ளே போகிறோமுங்க. அசோக் ப்ரோ, என்ன ப்ரோ இன்னைக்கு ஆட் பறிச்சிடலாமா? ஓகே ப்ரோ. மாப்பிள்ளை இதடா, அது இந்த இடம் வேற மாதிரி இருக்குது. இன்னும் நல்லா இருக்குமா? இங்கே பாருங்க மக்கள், மாப்பிள்ளைக்கு அப்படியே இந்த பக்கம் பாருங்களேன். அந்த பக்கம் ஆறுங்க, இந்த தென்னை மர தோப்பு இருக்குது இல்லைங்க, அதுக்கு அந்த பக்கம் ஆறு. நம்ம வந்து ஜாலியாக அந்த இடத்துல சாப்பிட்றதுக்குலாம் சரியான பிளேஸு. பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. நம்ம அசோக் ப்ரோ வண்டி ஓட்டுறாரு, நான் பின்னாடி எப்போ வந்துக்கிட்டேன் வந்துச்சு பாருங்க. அனப்பளயம் பிரிவு. ஃபைனலி ரீச்டு அந்த ஸ்பாட் உள்ளே இருக்குதுங்க. போகலாங்க. மாப்பிள்ள ரொம்ப நாள் ஆச்சு. ஆமாம், எல்லாம் கேட்டுகிட்டே கிடக்குறாங்க. சுபாஷ்னு தலைவனு ரொம்ப நாள் ஆச்சு மக்கள். வீடியோவில் வந்து நல்லா இருக்கீங்களா? ஓகே ரைட்டு மக்களே. இது நாள் வரைக்கும் நான், சுபாஷ், கௌதம் 3 பேர் சேர்ந்து ஜாலியாக உங்களுக்கு வந்து பல இடங்களுக்கு சுற்றி காமிச்சு வீடியோலாம் பண்ணியிருப்போம். கௌதமுக்கு வந்து ஒரு ஐடி கம்பெனியில் வேலை வந்துருச்சுங்க. தலைவர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கிறாரு, அதனால தான் இன்றைக்கி அவன் வரல, கௌதம் வரலைங்க. அப்புறம் நம்ம சுபாஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து நீங்கள் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கோம். நம்ம தலைவன் கூட சேர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாடர்ன் ஜிப்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனலில் ஒரு கறி வீடியோ போட்டிருப்பாங்க. அந்த வீடியோ நான் இருந்திருப்பேன். ஸோ அதனால் வந்து இதுக்கு மேலே வந்து அந்த மாடர்ன் ஜிப்சி சேனல் டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சுபாஷும் நம்ம அசோக் ப்ரோ 2 பேரும் சேர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சேனலில் வீடியோ போடுவாங்க. நம்ம கூட அப்பப்போ நம்ம ஜாலியாக மிக்கில் வீடியோ போட்டுக்குவோம். அப்புறம் நான் தனியாக போடுறதுக்கு நான் தனியாக போய் வீடியோ போடுவேன் மக்கள்ஸ். நம்ம சுபாஷுடைய அசோக்குடைய சேனல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாடர்ன் ஜிப்சி. இந்த இதுலேயே பார்த்தீங்கன்னா அட்டில் நான் கொடுத்துருப்பேன், நம்ம டைட்டிலே இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுலேயும் சிறப்பான கண்டென்ட், தரமான கண்டென்ட் எல்லாமே நம்ம தலைவன் கூட 2 பேர் சேர்ந்து போடுவாங்க. என்ன மாப்பிள்ள பண்ணிடலாமல்ல? ஓகே பாப்பா. ஓகே மக்கள்ஸ், வாங்க போகலாம் வாங்க. வாருங்க மக்கள்ஸ், இதுலேருந்து உள்ளே போகிற மாதிரி வாங்க. அப்படியே பின்னாடி போகலாம், மாப்பிள்ளைக்கு பின்னாடி போகலாம். நம்ம மாப்பிள்ளையோட ஊர் முன்ன பண்ண தெரியும். வரேன் ப்ரோ. இதை பாருங்க, வண்டியில் இடத்த போட்டு உள்ள நடந்து போகிறோம். வாங்க போகலாம் வாங்க. ஓகே ரைட்டு மக்கள்ஸ், வாருங்கள் செல்லலாம். இது வந்து ஏன் வச்சா இது வந்து அணையிலிருந்து தனியாக வாய்க்கா போகுதா?
ஓகே ஓகே அதான் பாருங்க மக்களே சட்டர் இருக்குது. இங்கேருந்து தனியாக போகும் போல தான் பாருங்க. இங்கேருந்து அப்படியே எங்கள் அப்பா இது சரியான வாய்க்காலாட்டு இருக்குதுங்க. கீழே பாருங்களேன் தெரியுதா? ஓகே 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 இது வந்து இந்த பக்கம் ஏரி கரை. அப்பா மக்கள் செம்ம. இது பாருங்க இது கன்னிமாருங்க. இங்கே வந்து கன்னிமார் சாமி. இங்கே வந்து ஏதோ ஒரு சாமி, பட் என்ன சாமின்னு தெரில. சரி சிவனே வச்சுக்கலாம் விடுங்க. இங்கே பாருங்க மக்கள் சரிதா? சூப்பர் சூப்பர் சூப்பர். சரி ஓகே மக்களே பாருங்கள் சாமி கும்பிட்டாச்சு. மாப்பிள்ள போலாமா? ஓகே மக்களே கண்டிப்பாக இந்த இடத்துல நீங்கள் சொல்லுங்கள். இந்த இடத்துல வந்து ஒரு நாள் கோழி கொண்டாந்து ஏன்னா சமையல் பண்ணியிருக்காங்க போது இதுக்கு சாமி கேட்டுக்கலாம். இங்கே வந்து இங்கே கோழிலாம் இருக்கலாமா? இருக்கலாங்களா? ஓகே ஓகே. தலைவன் கூட்டம் பாருங்கள் ஜாலியாக அந்த இடத்துல அப்படியே குளிச்சுட்டு நம்மளை போலவே வைப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்குறாங்க. தலைவா லோக்கலுங்களா? ஓகே ஓகே ஓகே. பாருங்கள் மக்கள்ஸ் நம்ம வந்தால் நம்ம கூடவே இன்னொரு 3 பாய்ஸ் வந்திருக்காங்க பாரு. நாங்கள் 3 பேர் அவங்க 3 பேர் வேறு லெவலு. இது என்ன தலைவா சாமிங்க? முனிப்பன் கோயிலா? மக்கள்ஸ் முனிப்பன் கோயில் தானம்மா. அப்போ ஒன்றும் பிரச்சனையே இல்லை. வாங்க ஒரு நாள் ஜம்முன்னு வந்து ஒரு கோழியை கொண்டாந்து அறுத்து கௌதம் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து அதே எங்கள் அப்பா ஏங்க இது வேறு லெவல் இருக்குதுங்க. கொடிவேரி மாதிரி இருக்குதுங்க. குட்டி கொடிவேரின்னு பேர் வச்சிடலாமா அதுக்கு? மாப்பிள்ள இது குட்டி கொடிவேரி மாப்பிள்ள. கொடிவேரி அப்படிங்கிற இடம் வந்து ஈரோடு மாவட்டத்தில் ரொம்ப ஃபேமஸுங்க, எல்லாத்துக்கும் தெரியும். இது வந்து சின்ன கொடிவேரி, சின்ன பகவதி மாதிரி வந்து சின்ன கொடிவேரி மக்களே. வாருங்கள் காட்டுறேன் பாருங்க. உண்மையாலுமே சொல்கிறேன் தரமான ஸ்பாட்டு. பேக் கேமரா காமிக்கிறேன் பாருங்க. இன்னும் உங்களுக்கு தெரியல, ஃப்ரண்ட் கேமராவில் தெரியல, பேக் கேமராவில் தெரியும் பாருங்க மக்களே. வேற மாதிரி இருக்க மாட்டேங்குது ஸ்பாட்டு. உண்மையாலே இந்த இடத்துக்கு வராத வரைக்கும் இது ஒருத்து தெரியல. சுபாஷ் அப்போ சொன்னா நல்லா இருக்கும்டா அப்படின்னா தண்ணி சூப்பரான தண்ணி. அதான் மெயின். நீங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா தண்ணி நல்ல தண்ணி மக்கள். நான் அந்த கம்பேர் பண்ண விரும்பல. இந்த அமராவதி ஆற்றை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாயப்பட்டறைகள்லாம் பெருசாக இந்த இடத்துல இதுக்கு அப்புறம் வேணால் கலக்கலாமே நம்ம தெரியல. இந்த இடத்துல வந்து பெருசாக சாயப்பட்ட கழிவுகள் கிடையாது. அமராவதி டேம்பில் நீர் குடும்பம் அது அப்படியே வர தண்ணி தான். ஒருத்தான தண்ணி. வாங்க ஜம்முன்னு குளிக்கலாம். ஃபஸ்ட்டு சமையலை போட்டுருவோமா? சமையலை போட்டு சாப்பிட்றோம். தண்ணிக்காலே உட்காந்து சாப்பிட்றோம். நின்றுக்கிட்டே சாப்பிட்றோம். ஏங்க மக்கள் சொங்க பாருங்க மீன் பாருங்க எப்படி துள்ளுது பாருங்க. அந்த இடத்துல வலையை வச்சு அரிக்கலாங்க பாருங்க. ஜூம் பண்ணுற பாருங்களேன். வர்ற எப்படி துள்ளுது பாடுறா. மக்கள் இங்க பாருங்க ஆல்ரெடி ஒரு கல்லு கொண்டாந்து போட்டாச்சு. 2வது கல்லு ஓகே வாங்க ப்ரோ. மாப்ள பாத்ரா பார்த்து ப்ரோ. ரைட் மக்கள் கல்லை சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஜாலியாக இந்த இடத்துல சமையலை போடுறோம். ஆனால் வேற மாதிரி ஸ்பாட்டுங்க இது. அப்பா மக்களே அடுத்து பாருங்கள் நம்ம ஆளுவே நூடுல்ஸ் எடுத்துட்டு வந்துட்டான். மாப்பிள்ள ஆரம்பிச்சிருமா? ஓகே ரைட்டு வாங்க போகலாம். மக்கள்ஸ் அடுத்து என்னை பாருங்க மக்கள். ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டேன் மக்கள். குளிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். சீக்கிரம் சமையல் முடிக்கிறோம், சீக்கிரம் சாப்பிட்றோம், சீக்கிரம் குளிக்கிறோம் மக்களே. அவ்வளோதான். விரவை கூட்டியாச்சு, சாரி அடுப்பை கூட்டியாச்சு, விரவை பற்ற வச்சாச்சு. நம்ம நெக்ஸ்ட் வந்து இயற்கையாக தண்ணி பிடிச்சி இயற்கையிலே சமைக்கிறாரு. ஓடு கொளுத்து மாப்பிள. வாமாப்பிள வாமாப்பிள. அப்படி இவ்வளோ தண்ணி வேணுமாடா? தண்ணி இவ்வளோ தண்ணி வேணுமாடா? குறைச்சிக்கலாமா? இவ்வளோ தண்ணி தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஆமாம் தண்ணி கொஞ்சம் குறைச்சிக்கலாம். போடுவோம்ல மசாலா கடைசியாக தான் போடணும். ஆமாம் அப்படியே மறைக்காம கேமரா மறைக்காம போடு மச்சான். போடு 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 போடு. 3 கட்டி போடு. 4 பேக் ஒரே இதுக்கு மச்சான். செம்ம ஜாலியாக இருக்குதுங்க இந்த மாதிரி இடத்துல வந்து சமையல் பண்ணுறது. டக்கரு 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 டக்கரு. இதுதான்டா சுபாஷ் ஊரு. முடிச்சுட்டீங்க வாங்க பிடிக்கிறியா பாருங்க. மாப்பிள்ளைக்கு நூடுல்ஸ் செய்கிறதெல்லாம் கை வந்த கலை. அடுத்த கட்டமாக அசோக் ப்ரோ மசாலாவை உள்ளே எடுக்கிறார். 1 4 போடணும். ஆமாம் மாப்பிள்ளை நம்ம ஆற்றுல போட்டுற வேண்டாம். நம்ம பேக்கில் போட்டு கொண்டு வெளியே போட்டுடலாம். ஓகே காட்டுங்க அதை. மக்களே பார்த்தீங்களா
அதுதான் நாங்க ஏன் மச்சான் ஆமாப்ல. சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்த மாட்டோம். எடுத்து ரெடியா கொண்டு போய் நம்ம வெளியே ஓட்டுறோம், தண்ணியில மட்டும் போடக்கூடாது. அதுதான் நம்ம. ஏன்னா இப்படி ஒரு இடம் இருக்கிறனாலதான் மக்கள் இந்த இடத்துல வந்து இப்படி அழகா நம்ம சமையல் பண்ண முடியுது. மாப்பிள்ள அந்த கேரட் பீன்ஸ் சொன்னோம்ல, ஆமா பாத்தியா இதுலயே இருக்குது அந்த மசாலா. வரும்போது மக்களே கேரட் பீன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லி சொன்னேன். நம்மளால இருந்துட்டு அதெல்லாம் வேணாமடா, அதெல்லாம் அதுலயும் இருக்கும்டா அப்படிங்க. இதுலயே இருக்க மாட்டிருக்குது, சின்னூண்டு இருக்கு. அதான் போடுங்க போடுங்க, தகிட நல்ல ஒரு அனுபவம். ஏமாச்சான் பக்கத்தாலேயே அருவி மாதிரி மாப்பிள்ள. வைப் யாருக்கு கிடைக்கும்? நம்மளை மாதிரி ஆளுகளுக்கு தான் கிடைக்கும். அப்படியே தீ எரிய மாட்டேங்குது, நாங்களே கஷ்டப்பட்டு எரிய வச்சுக்கிட்டு இருக்கிறோம் 3 பேரும் சேர்ந்து. செமையா இருக்கு. இங்க ஒரு வச்சாடே வேற லெவல் இருக்குடா. ஆமா மக்கள்ஸ், இதெல்லாம் வாழ்க்கையில ஒரு தடவை இப்படி எல்லாம் ஒரு ஸ்பாட்டுக்கு போய் என்ஜாய் பண்ணிருங்க. அந்த இடத்த வந்து சுற்றுச்சூழல் மாசுபடுத்தாம என்ஜாய் பண்ணுங்க. நாங்க யூஸ் பண்ண எல்லா பிளாஸ்டிக் காகிதத்தையுமே பாக்கெட்டுக்குள்ள தான் வச்சிருக்கோம். அசோக் பாக்கெட்ல வச்சிருக்காரு, சரிங்களா? எஸ். சில விஷயம்லாம் எவ்வளவுதான் காசு கொடுத்தாலும் கிடைக்காது. கண்டிப்பா அந்த மாதிரி மொமெண்ட் நீங்க வந்து இன்னும் ஸ்பெஷல். எங்களை கூப்பிட்டது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. இந்த இடத்துல நமக்கு காட்டின சுபாஷ்க்கு தான் ப்ரோ அத்தனை தேங்க்ஸ், கிரெடிட்ஸுமே. உண்மையால மக்கள் இந்த மாதிரி ஓடுற ஒரு தண்ணிக்கு பக்கத்துல இப்படி உட்காந்து சமைக்கிற அந்த சந்தோஷம் எல்லாம் வந்து ஏமாச்சான் வாழ்க்கையில் கொடுத்து வச்சிருக்கோனே. ஓடு தகிட மக்களே, பாருங்க அப்படியே ஓடுற தண்ணி ஓரத்துல செஞ்சு சும்மா சுட கமன்னு உடலுக்கு ஆபத்தான நூடுல்ஸ் ரெடி. இல்லை மச்சான், உடலுக்கு மிகவும் ஆபத்தான நூடுல்ஸ் ரெடி மக்கள்ஸ். இந்த இடத்துல அதை நான் அழுத்தம் திருத்தமா சொல்றேன். என்னைக்காச்சும் ஒன்றா சாப்பிடலாம். ரெகுலரா யூஸ் பண்ணுங்க. போடுங்க ப்ரோ நல்லா வலுவா எடுத்து போடுங்க ப்ரோ, எல்லாம் போடுங்க ப்ரோ. கொண்டு போய் தண்ணிக்கல் வண்டி வச்சு சாப்பிடலாம். அப்படி தகிட ஃபைனலி இங்கே பாருங்க, ஜம்முன்னு ஆற்றுக்குள்ள இறங்கியாச்சு. கமான், நான் உள்ள இறங்கிட்டு சுபாஷ் கூப்பிடுறேன். ஓகே, இங்கே 2 குட்டீஸ் இருக்குது, அதுங்களுக்கு கொடுக்கலாம். பார்க்கலாம், நம்ம எங்களுக்கு வேறு சங்கடம் மாதிரி கொடுத்தா வாங்குவாங்களா என்னன்னு தெரியல, அது வேறு சங்கடமாக இருக்குது. ஃபைனலி மாப்பிள்ள உள்ள வந்துட்டோம். ஆக்சுவலாக மக்களே நாங்கள் வந்து அவங்களை கேட்டோம், அவங்க வேணான்ட்டாங்க. ஏமாப்பிள்ள என்னென்ன வேணான்ட்டாங்க. சரி, நம்மளுக்கு கம்பல் பண்ணக்கூடாது, குழந்தைங்க மனசு வந்து கேட்கணும். ஆமாம், நம்மளுடைய கடமைக்காக நம்ம கேட்ட வேணான்ட்டாங்க. மக்கள் சொன்ன பிரச்சனை இல்லை. மாப்பிள்ள நம்ம ஆரம்பிக்கலாமா? மகேஷ் ஆரம்பிக்கலாம், சாப்பிடலாமா? வேற லெவலுக்கு வருங்க. முத என் வாழ்க்கையில தண்ணிக்குள்ள நின்று சாப்பிட்ற இடம் தடம் தான். என்ன பண்ணுவோம் நீங்க? வாங்க ஓகே, ஆரம்பிக்கலாம். வாங்க மக்கள். சவலாம் மக்களே. மாப்பிள சேர்ஸ். கொடுக்க மட்டும் மாட்டீங்கடா, காமிச்சிட்டே இருக்கீங்க, கொடுக்க மட்டும் மாட்டீங்க அப்படிமா. அருமையா இருக்கு மாப்பிள. லைட்டா ஸ்மோக்கி ஃப்ளேவர். அந்த வெரோட் போல செஞ்சங்காட்டி லைட்டா சாம்பல் எல்லாம் அடிச்சிருக்க மாட்டிருக்கு. லைட்டா ஸ்மோக்கி ஃப்ளேவர்லாம் கலந்து நல்லா இருக்குதுங்க. இந்த வீடியோ வந்து மெயின் வீடியோ நூடுல்ஸ்க்காக கிடையாது, இந்த ஸ்பாட்டுக்காக தான். ஆமா மாப்பிள, எனக்கு லேட்டா போகிறது தெரியுது அந்த ஸ்மோக்கோட இது. ஸ்மோக்கி ஃப்ளேவர். ஏன் மச்சான், இந்த இடத்துல கல் இருந்ததுன்னு வையே, சும்மா கல் மீன்லாம் இருந்ததுன்னா அட்டாடா டேபிள போட்டு. ஆனா வந்து ட்ரை பண்ணது இல்ல மாப்பிள, இதுவே நல்லா தான் இருக்கு. இதுவே நல்லா தான் இருக்கு. செம்ம. வாவ், நல்லா இருக்கா? எப்படி ஸ்மோக்கி ஃப்ளேவர் வருதா? நல்ல ஃப்ளேவர் வருது. பெரிய பாக்கெட் தம்பி, 4 பாக்கெட் இருக்கும்ல அது. ஸ்வீட்டடு சாரி நூடுல்ஸ் எடு கொண்டாடு. சிக்கன் வறுப்பீங்க வெயிட் பண்ணுங்க. அடுத்த டைம் பண்ணலாம் தம்பி, தரமா பண்ணுவோம். தரம் தாறுமாறு மகளே. சரி ஓகே, எடிட் பண்ணி போகிறது ஜாலியாக பசங்களோட நின்று ஜாலியாக ஹாப்பியாக இந்த மாதிரி சாப்பிட்டு அப்புறம் ஒரு குளியில் போடலாம் மக்களை, ஜாலியாக குளிப்போம். ஓகேவா? தரமாக இருக்குதா தண்ணி, நல்லா தண்ணி மக்கள், செம்ம. சரி வாங்க, இதுல எல்லாம் இந்த ஸ்டைல் நின்று பார்ப்போமா? பாப்பா இங்கே போகலாமாடா? செமையா இருக்குதுங்க. இழுக்குது. ஐயோ மக்கள், இந்த இடத்துல இழுக்குதுங்க. உட்காந்து அடி அந்த தள்ளுது. பாருங்களேன்,
சரியா இருக்குல்ல? இந்த பக்கம் கீழே இறங்கலாமா? இந்த இடத்துல கௌதம் மிஸ் பண்ணிட்டான் மாப்பிள்ள. ஆமா மாப்பிள்ள, கௌதம் தான் மிஸ் பண்ணிட்டான். ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்த்துட்டு இருக்கிறான் மாப்பிள்ள. மிஸ் யூடா கௌதமே. ப்ரொஃபஸர் ஐயா. டேய் மாப்பிள்ள போயிட்டான்டா. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரு. எப்படி கேரளாவில் மூணாறுலேருந்து வரக்கூடிய தண்ணி ஏமாச்சா? மூணாறுலேருந்து வரக்கூடிய தண்ணி இறைச்சி பாறை அருவி வெளியே வரக்கூடிய தண்ணி. அன்னைக்கு குடிச்ச தண்ணி இன்னைக்கு வந்திருக்குமோ? அதெல்லாம் எப்போ வருங்களா? இன்னும் 3வது சீரீஸ் போட்டு 30 நாள் ஆகுது. அன்னைக்கு நாங்கள் குளிச்சது இன்னைக்கு வருமானு 16 போய் கடக்கோடு சேர்ந்து எங்கள் மேனத்தில் ஆவியாகி 4 மழையாக பொழிஞ்சிருக்கோம். சரி ஓகே மக்களே, பாய். ஹாப்பியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. வந்தால் ஸ்ட்ரெஸ் எல்லாம் மறந்துட்டு ரிலாக்ஸாக குளிக்கலாம். இந்த ஏரியா மக்களுக்கு, கரூர், ஈரோடு, திண்டுக்கல் மக்களுக்கு சரியான ஸ்பாட். முக்கியமாக கரூர், ஈரோடு, திருப்பூர், முக்கியமாக கரூர் மக்களுக்கு சரியான ஸ்பாட்டு. கரூர் பக்கத்தில் இருக்கிறதே பக்கம் கரூர் மக்களுக்கு தான். ஸோ ஒரு சூப்பரான ஸ்பாட் வேணும் அப்படின்னா இந்த இடத்துடைய பர்டிகுலர் லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் கொடுக்குறேன். மறக்காமல் வாங்க, குப்பையை போட்டுறாதீங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் மனசில் இருக்கிற குப்பையெல்லாம், மனசில் இருக்கக்கூடிய குப்பைகளை போடுங்க. வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய குப்பைகளை கொண்டாந்து போட்டுறாதீங்க. இந்த இடத்த இதே மாதிரி நீட்டாக வச்சுருங்க. சந்தோஷமாக இருங்க, ஜாலியாக இருங்க. ஓகே பாபா. மாப்பிள்ள இது வந்து பார்த்தீங்கன்னா ஒத்தமாந்தரம் மாப்பிள்ள. ஒத்தமாந்தரைனா கரூர்லேருந்து தாராபுரம் போகிற ரோடு. தாராபுரம் போகிற ரோட்டில் ஒத்தமாந்தரம் புதுப்பாலத்துலேருந்து லெஃப்ட் வந்தோம்னா அந்த சுண்டகாம்பாளையம் போகிற ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல கரெக்டாக அனப்பளை பிரிவுன்னு போர்டு வச்சிருக்கோம். சரி, அந்த போர்டுலேருந்து உள்ளுக்குள்ளார வந்தோம்னா கொஞ்சோண்டு சின்னதாக ஒரு 10 வீடு, ஒரு 5 வீடாட்டு இருக்கும். அந்த வழியிலேயே அப்படியே உள்ளுக்குள்ளார வந்தோம்னா நம்ம இந்த டேமுக்கு வந்துடலாம். கரூர்ல எத்தனை கிலோமீட்டர் வரும்? கரூர்லேருந்து பார்த்தீங்கன்னா 30 கிலோமீட்டர் வரும். 30 கிலோமீட்டர். திருப்பூர்லேருந்து கரெக்டாக அங்கே ஒரு 5 வெள்ளக்கோயில் வழி வந்தால் தான் எனக்கு தெரியும். அதான் வெள்ளக்கோயில்னா திருப்பூர்லேருந்து ஒரு 30, இங்கே ஒரு 40, 50, 55 கிலோமீட்டர் வந்துடும். 55 கிலோமீட்டர் 58 வந்துடும். திண்டுக்கல்லிருந்து அதே 60 கிலோமீட்டர். 60 கிலோமீட்டர் பக்கம். கரூர்லேருந்து பக்கம். தாராபுரத்துலேருந்து வரவங்களுக்கு பக்கம். தாராபுரத்தில் இருக்கிறவங்களும் அங்கே சைடே குளிச்சுக்குவாங்க. வந்துட்டாங்கன்னா இது ஒரு புது வைப்பாக இருக்குன்னு வச்சுக்கேன். புது வைப்பாக இருக்கு. அதிகமாக யாரும் இங்கே இருக்க மாட்டாங்க. அதான் அதனால ஜம்னு குளிச்சு போகலாம். ஜம் தான். கிளம்பலாமா? ஓகே, இது என்ன கேட்டீங்க அப்படின்னா, இது வந்து மக்கள் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் பிஎம்ஆர் ஹெர்பல் ஆயில், அதான் முயல் ரத்த எண்ணெய்ங்க, இதை வந்து நம்மளுக்கு அமுச்சு விட்டாரு. இதை வந்து நாங்கள் வந்து மெயின் வீடியோ போடலிங்க, ஷார்ட்ஸ் வீடியோ போட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது நாங்கள் 10 நாளாக யூஸ் பண்ண போகிறோம். நானும் சுபாஷ், அசோக் ப்ரோ 3 பேருமே யூஸ் பண்ண போகிறோம். 5 பாட்டில் அமுச்சு விட்ருக்காருங்க. 3 பேர் யூஸ் பண்ணிவிட்டு இதை வந்து அவருக்கு எனக்கு ஸ்டாக் இருக்குது, அன்றைக்கி வந்து ஷார்ட்ஸ் வீடியோ போடுவோம், ரீல்ஸில் போடுவோம். அதுக்காக தான் சரி இங்கே வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷை கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஜம்முன்னு குளிச்சாச்சு, நல்ல ஒரு ஸ்பாட்டை காமிச்சா, கும்முன்னு சமையல்லாம் பண்ணி சாப்பிட்டு வேற லெவல் என்ஜாய் பண்ணியாச்சு. என்ன மாப்பிள்ள? ஆமாம் மாப்பிள்ள, ஓகே, வேற லெவல். இந்த எண்ணெயை தேய்ச்சி அப்படியே எப்படி சொல்றது, அடர்த்தி அப்படியே காடு மாதிரி வரல, காடு மாதிரி வரையில நம்ம ஒரு ஸ்டைல் பண்ண அப்படி பண்ண. சரியா? சரி, ஓகே, எல்லாம் பாருங்க, காட்டுங்க. இல்லை இது குப்பையெல்லாம் பாருங்க, குப்பையெல்லாம் இது முதல் கொண்டு அந்த இது மசாலா பாக்கெட்டு. மக்களே, நம்ம ஒரு இடத்துக்கு போகலாம், ஆனால் அந்த இடத்த வந்து நாளடிச்சிடக்கூடாது. என்ன மாப்பிள்ள, 4 மணி அந்த இடத்துக்கு நம்மளுடைய சந்ததியினரும் வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாத்துக்குள்ளும் இருக்கணும். தண்ணியாக போச்சா மாற்று பண்ணக்கூடாது. ஆமாம், இதை தொட்டாதீங்க, அதில் இரு. சரி, ஓகே மக்களே, மீண்டும் ஒரு அடுத்த இது விழுந்துடாதீங்க பாத்திரா நல்ல வீடியோ பதிவில் சந்திக்கிறோம். அதுவரை உங்களால் நிறைவேறுவது உங்கள் கேசவன் யூடியூப் சேனல், உங்கள் மாடர்ன் ஜிப்சி பாய்ஸ் யூடியூப் சேனல், சுபாஷ், அசோக். இந்த வீடியோ பார்த்துட்டு கொஞ்சம் அசோக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கேசவன் நண்பனாக தானே பார்த்துருப்பேன். மாப்பிள்ளைக்கு பாரு மாறி பாருங்க, மாப்பிள்ளைக்கு இப்படி போகணும். தலைவரே, சரி பாய் மாப்பிள்ள, பாய் மாப்பிள்ள, பாய் மக்களே. வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணிடுங்க. இந்த இடத்துக்கு சுபாஷ் அட்ரஸ் சொல்லியிருப்பான். வாங்க, சேஃப்டியாக குளிங்க, என்ஜாய் பண்ணுங்க, சேஃப்டியாக என்ஜாய் பண்ணுங்க. ஆமாம், நீச்சல் தெரியாமல் சம்பவம் பண்ணிக்காதீங்க. ஆமாம், சரி, ஓகே, கிளம்பலாங்க, பாய்ங்க.